வரலாற்று பல பெருமாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிற நம் தாய்மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக உங்கள் பிள்ளைகள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்க பிள்ளைகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் வாரிசில்லாது பெரிய பணபலம் இல்லாது, எந்த ஊடகத்தின் ஆதரவும் இல்லாது, உண்மை நேர்மை தூய உள்ளத்தோடு என் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற பெருங்கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு தன்னலம் உண்டு, அது எங்கள் இனத்தின் நலன்தான். உலகெங்கிலும் பல்வேறு நாடுகள் எப்படி கல்வி, மருத்துவம், தடையற்ற மின்சார பகிர்வு, சாலை ஓடுதல், பராமரித்தல், தரமான போக்குவரத்து, குடிநீர் பகிர்வு, கல்விக்கேற்ற வேலையை கொடுத்து உயர்வான வாழ்வு, இதையெல்லாம் எப்படி செறிவாக நிறைவாக நிர்வகிக்கிறது என்பதை ஆய்ந்தறிந்து வாசித்து நேசித்து பார்க்கிற போது, இந்த நாடுகளைப் போல ஏன் என் தாய் நாட்டை மாற்றி படைக்க முடியாது, கூடாது என்ற பெரும் கனவுதான் உங்கள் பிள்ளைகளை இந்த களத்திலே உந்தி தள்ளுகிறது, பின்னிருந்து முன்னோக்கி ஓடச் செய்கிறது. புரட்சி என்று படித்திருப்பீர்கள், மாற்றம் என்று வாசித்திருப்பீர்கள். அதெல்லாம் வெறும் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை மட்டுமல்ல, சாமானிய மக்கள், எளிய மக்கள் நம்மால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒன்றுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகெங்கிலும் புரட்சி, மாற்றம் மன்னர்களாலோ, ஜமீன் திவான்களாலோ, மந்திரிகளாலோ நிகழ்த்தப்பட்டதல்ல என் பெற்றோர்களே, நம்மை போன்ற சாதாரண மக்களால் நிகழ்த்தப்பட்டதுதான். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணிலே முன்னெடுக்கிறோம். நீண்ட காலமாக இந்தியம், திராவிடம் என்று பேசி என் நிலத்தின் வளத்தை, என் மண்ணின் மக்களின் நலத்தை கெடுத்து, எங்கள் உரிமையெல்லாம் பறித்து, அன்னை நிலத்திலே எங்களை அடிமையாக, ஏழ்மையாக, வறுமையாக வாழ வைத்த இந்த கொடுமையை துடைத்தெறிய வேண்டும் என்ற துடிப்போடும் தவிப்போடும் எளிய பிள்ளைகள் உங்களிடத்திலே இந்த களத்திலே நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எதற்காக வந்திருக்கிறோம் என்றால், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல. திமுகவை வீழ்த்தி அதிமுகவை அமரச் செய்வது, அதிமுகவை வீழ்த்தி திமுகவை அமரச் செய்வதல்ல எங்கள் கனவு. பிறகு அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், ஆட்சியின் முறை மாற்றமே எங்கள் கனவு. இவரை உட்காரவை எடுத்துவிட்டு இவரை வீழ்த்துவது, இவரை அமரச் செய்து இவரை வீழ்த்துவதல்ல எங்கள் கனவு. வீழ்ந்த எங்கள் இனம் எழ வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவு. ஆட்சி முறையின் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், வெட்கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடித்தவங்க இந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரட்சி? வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வாக்கை பெற முடியும் என்கிற நிலையை மாற்றி, பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி, மக்களுக்கு தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியலில் வர முடியும், செய்ய முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். இது மாற்று. இலவச அறிவிப்புகளை, கவர்ச்சி, பசப்பு, அந்த வெற்று திட்டங்களை அறிவித்தால் தான் மக்கள் மயங்கி வாக்கு தருவார்கள் என்ற நிலையை தகர்த்து, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற கனவோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். இந்த மகனை பாருங்கள். இவன் மந்திரியின் மகனோ, முதலமைச்சரின் வாரிசோ மகனோ அல்ல. சாதி சொல்லி கட்சி தொடங்கியவனும் அல்ல. மதத்தை முன்னிறுத்தி அரசியலை ஆரம்பித்தவனும் அல்ல. பெரும் செல்வந்தன், லட்சக்கணக்கான கோடி, அதை பாதுகாக்க அரசியலுக்கு வந்தவனும் அல்ல.
பிறகு படம் எடுத்து பிழைப்பதற்காக என் அப்பன் 150 ரூபாய்க்கு மிளகாய் மூட்டை விற்று பேருந்து ஏற்றி விட்ட ஏழை மகன். படித்ததற்கு எப்படியாவது வீட்டின் வறுமை வேளாண்மை இருக்கிறது, மாதம் 100 ரூபாய் அனுப்பிவிடும் மகனே போதும் என்றுதான் என் தந்தை என்னை அனுப்பிவிட்டார். படம் எடுத்து பிழைக்க வந்த மகன் படை கட்டி போராட வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளியது என் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற என் சொந்தங்கள் தான். படம் எடுத்தால் வருமானம், படை எடுத்தால் இனமானம். எதை செய்யலாம் என்கிற போது வருமானத்தை விட இனமானம் பெரிதென்று இந்த களத்திற்கு வந்த மகன். கட்சி ஆரம்பித்தது பதவிக்கு வர வேண்டும், 2-3 பொண்டாட்டி கட்ட வேண்டும், கட்டிய பொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க வேண்டும் என்று வந்த பிள்ளைகள் அல்ல. நாங்கள் வந்தது என் சொந்தங்களே, லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்துக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் தாலாட்டு கட்டு வளர்ந்தவர்கள் அல்ல, என் தாய் தந்தையரின் ஒப்பாரி ஓலத்திலே வளர்ந்த பிள்ளைகள். நாங்கள் ரத்தத்திலே என் மக்கள் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள். இதயம் முழுக்க வலி, ஆவேசமாக கத்துகிறான், கோபமாக பேசுகிறான் என்றால் நீண்ட காலமாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியின் மொழிதான். இதயத்தில் நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய்வழியே வந்து விழும் என்கிறார்கள். அந்த நெருப்பு தான் உங்கள் மகனின் ஆவேசம். கண்முன்னே என் இனத்தின் துயரமும் வழியும் விரிகிற போது ஒரு இனம் தெரியாத வெறி என்னை ஆட்கொண்டு ஆவேசப்படுத்துகிறது. சாமி வந்து ஆடுவது போல அதுதான் என்னை இயக்குகிறது. அதில்தான் ஒரு மகன் தன் உடலாற்றலால் இப்படி உழைக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? 2 மணி நேரம் உறங்கி 6 மணி நேரம் ஒரு மகன் 30 நாள் 40 நாள் பேசி எப்படி வாழ முடியும்? மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை இதய துடிப்பில் வாழவில்லை, லட்சிய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உடல் ஆற்றல் இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி இயக்குகிறது. வெறி எப்படி ஆரம்பிக்கிறானோ அப்படி 6 மணி நேரம் பேசினாலும் அதே வேகத்தில் பேசுகிறான் என்றால் இனந்தெரியாத ஒரு ஆவேசம் என்னை இயக்கும். என் பாட்டனிடத்திலே போய் வழிபட்டு நான் என்னை போருக்கு அனுப்பு என்று கேட்டேன். அவனிடத்திலே சொன்னேன், உன் பேரனை வெல்ல வைக்காது, என்னை ஜெயிக்க வைக்காது, நீ என்னடா நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட போறான்னு கேட்டேன் திருத்தணியில். அப்பதான் என்ன செய்ய, என்னோட வா, நீ வேலோட வா, நான் உன் தமிழோடு வாரேன், தெருவெல்லாம் விளையாடுவோம், வா, என்னன்னு பார்ப்போம். இந்த திராவிட பதர்களை சூறையாடுவோம் வாடான்னு பேரனும் தாத்தனும் பாட்டனும் நிற்கிறான். நீ வேற ஒன்றும் இல்லை 2016 தேர்தலில் போட்டிட்டோம், 4.5 லட்சம் வாக்கு தான், தோக்கடிச்சிங்க, தோற்றம். எங்கள் ஆத்தாளப்பே அண்ணன் தம்பிட்ட 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி 1.1 ஒரு விழுக்காடு தான். இந்த வாக்கை பெற்ற கட்சி ஏதாவது உயிரோட இருந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? இல்லை. 234 தொகுதியில் நிறுத்த சீமானுக்கு ஆள் இருக்கா? இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படி பேசினாங்க. 2019 18 லட்சம் வாக்கு, 5 விழுக்காடு. 2021 30 லட்சம் வாக்கு. 3வது பெரிய கட்சி திமுக. அதிமுக அதை தாண்டி 3வது ஒரு கட்சி. எப்படி ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல, எவனும் மந்திரி மகன்ல. எப்படி என்ன நம்பிக்கை? எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதா இருக்கும். தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமா இருக்கும். எனக்கு தெரியும் வெற்றி எப்படி இருக்கும், அந்த அருமை எனக்கு தெரியும். இப்போ 24 இந்திய நாட்டை யார் ஆள்வதில்லை, நான் போட்டியில இல்லை, நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்.